பெண்ணி, என்னாச்சு? ஏன் இப்படி வந்து உட்கார்ந்துருக்க? அத்தை அம்மா அப்பாவை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாம எப்படி கோவில் ஃபங்க்ஷனுக்கு போக முடியும்? நான் அதுக்கு தான் அப்பவே சொன்னேன், நாம எப்படியாவது சொல்லாமையாவது போலான்னு. நீங்க தான் அவங்க கிட்ட சொல்லாம போக கூடாது நீங்க. இப்ப பாருங்க, அவங்க வேண்டான்னு சொல்றாங்க. அதுக்கா இப்படி உட்காந்துருக்க? நான் தான் உன்னை கோவில் ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல. நீ எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்க? வா, கீழே போலாம். அவங்க 2 பேரும் கொடைக்கானல் கிளம்பிட்டு இருக்காங்க. அத்தையும் மாமாவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் எப்படி போக முடியும்? நான் ஒரு வேலை பண்ணிருக்கேன். கீழே வந்து பாரு. நீ சர்ப்ரைஸ் ஆயிடுவ. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீ வா, சொல்றேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். போயிட்டு எனக்கு உடனே கால் பண்ணுங்க, சரியா? அப்பப்ப வீடியோ கால் பண்ணணும். பார்த்து பத்திரமா இருங்க. அத்தை, நீங்களும் வந்தா நல்லா இருந்திருக்கும். ஏங்க அத்தை? எனக்கு வரலாம் தாம்மா ஆசையா இருக்குது. என்ன பண்றது? உங்க மாமா என்னத்த சாப்பிட்டாருன்னு தெரியல. பாத்துமே கதின்னு உட்காந்துருக்காரு. என்னத்த சொல்றீங்க? மாமாக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா மருமகளே, என்னத்த சாப்பிட்டாருன்னு தெரியல. பாத்ரூம்லயே உட்காந்துருக்காரு. கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு மண்டையில ஒண்ணுமே இருக்கிறது இல்ல. என்ன பண்ணி தொலைக்கிறது? சரி, நீங்கெல்லாம் போயிட்டு பத்திரமா இருங்க. சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. எங்களை நினைச்சு கவலையெல்லாம் பட வேண்டாம். ஏங்க, பாவங்க மாமா. பேசாம நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாமா? என்னது? இன்னொரு நாள் போய்க்கலாமா? வெண்ணிலா, நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்கேன். அதுவும் உனக்காக. நீ என்னமோ அசால்ட்டா சொல்ற இன்னொரு நாள் போய்க்கலான்னு. உனக்காக தான் எங்க அப்பாவுக்கு நான் பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன் வெண்ணி. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? எதுக்குங்க நீங்க இப்படி பண்ணீங்க? அத்தை தானே வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப நீங்க அத்தைக்கு தானே கலந்து கொடுத்துருக்கணும். ஏங்க மாமாவை இப்படி பண்ணீங்க? வெண்ணி, எங்க அம்மா பாவம். அவங்கள ஏதாவது சொல்றேன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அப்பாவுக்கு கலந்து கொடுத்தேன். வெண்ணி, உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். நீ ஏன் முறைக்கிற? அக்கா, அக்கா, நீங்களும் மாமாவும் கோவில் ஃபங்க்ஷனுக்கு போங்க. நாங்க கொடைக்கானல் போறோம். மாமா, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னோட குடும்பத்தோட ஹனிமூன் போறேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நல்ல வேளை, நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. அப்ப 2 பேரும் கூட்டு கலவானீங்களா? சாரிக்கா, அத்தைக்கு தான் நான் கலக்கலான்னு சொன்னேன். மாமா தான் வேண்டான்னு சொல்லிட்டு மாமாவுக்கு கலந்து கொடுத்துட்டாருக்கா. அக்கா, சத்தியமா இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. எல்லாம் மாமாவோட ஐடியா தான். நீங்க என்ன முறைக்காதீங்க. வெண்ணிலா, உன்னோட சந்தோஷத்துக்கு தாமா நான் அப்படி பண்ணேன். தயவு செஞ்சு கோவப்படாத. நம்ம கோவில் ஃபங்க்ஷனுக்கு போறோம். உங்க அப்பாவை சமாதானப்படுத்துறோம். சரியா? ம், சரிங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. பஸ் வந்துருச்சு. பஸ் வந்து இன்னும் லேட் பண்ணிட்டே இருக்காதீங்க. தேவா, கிரிஷ், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க கண்ணா. கிரிஷ், எல்லாமே எடுத்து வச்சிட்டல. கோவிலுக்கு தேவையான பூஜை மாலை சாமானம் எல்லாம் எடுத்து வச்சிடணும். ஏதாவது அங்க போய் இல்லைன்னா அப்புறம் அவசரத்துல போய் கடையும் தேட முடியாது. அங்க பயங்கர கூட்டமா இருக்கும், ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும். அப்பா எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. எல்லாம் எடுத்து வச்சிட்டல. சித்தி, எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க? நீங்க சொன்ன எல்லா பொருளையும் நான் எடுத்து வச்சுட்டேன். பூஜை பொருள், எல்லாத்துக்கும் Dress, அப்புறம் நீங்க கொடுத்த பேக் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் சித்தி. சரிடா கண்ணா. இல்ல அங்க போய் ஏதாவது இல்லைன்னா பதட்டம் ஆயிடுவோம்ல. அதனாலதான் ஒரு தடவைக்கு 10 தடவை கேக்குறேன். எனக்கு தெரியும் சித்தி உங்களை பத்தி. நீங்க இதுல எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு முன்னாடி நான் என்னால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம் கிரிஷ். சித்தி, ராதா வரலையா? அவளே வரலன்னு சொல்றா. இவன் எதுக்கு இவ்வளவு புடிச்சு தொங்கிட்டு இருக்கான்னு தெரியல. இவனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. வர வர இவன் போக்கும் சரியில்லை. கிரிஷ், அவ தான் வரலன்னு சொல்லிட்டாள்ல. நாம அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது கண்ணா. அவளோட விருப்பம். நம்ம தலையிடுறது நல்லா இருக்காது. அவ வரணும்னு விருப்பப்பட்டா கிளம்பி வரட்டும். இல்லாட்டி அவ இங்கேயே வேலையை பார்க்கட்டும். சரியா? சரி சித்தி. அம்மா தேவா, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. லேட் ஆயிட்டே இருக்கு. சித்தியும் அண்ணாவும் போய் வண்டியில ஏறிட்டாங்கம்மா. நாம தான் லேட்டு. சீக்கிரம் வாடா கண்ணா. அப்பா, போலாம் வாங்க. தேவா, அங்க போய் அது இல்ல இது இல்லன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னா உங்க சித்தி உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா.
எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டல்ல, எதுவும் மிஸ் பண்ணலல்ல? இல்லப்பா, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சு எந்த பொருளும் மிஸ் ஆகல. சரி, ராதாட்ட பேசுனியா? வரேன்னு சொல்லுச்சா அந்த பொண்ணு? தெரியலப்பா, அவங்க வருவாங்களா என்னன்னு. நான் கேட்டதுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு சார், நீங்களாம் அங்க போறீங்க, வரக்கு 10 நாள் ஆகும்னு சொன்னாரு. அப்புறம் வேலையெல்லாம் யார் ஹேண்டில் பண்றது, நான் இருந்தே பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. சரிம்மா, வா போலாம். ராதா, நீ வந்துட்டியா? நான் உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனே ராதா. ராதா, நீ வரமாட்டியோன்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். நல்ல வேலைம்மா, நீ வந்துட்ட. நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்க கூடாது. ஆனா அப்போ எனக்கு வேலை முக்கியமா இருந்தது. கிறிஷ் வந்து சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அன்புக்கு தகுதியானவளான்னு தெரியாது, ஆனா நீங்க வச்சிருக்க அன்பு உண்மையானதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் சார். பரவாயில்லம்மா, நீ வராம இருந்திருந்தீன்னா உன்னை விட்டுட்டு வந்துட்டுமேங்கிற வருத்தம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கும். ஏதோ நீ வந்து உண்மையிலேயே எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்ட. ஆமா ராதா, நீ வரலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாரு. என் பசங்க கூட உன்னை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ராதா வந்தா நல்லா இருக்கும், ராதா வந்தா நல்லா இருக்கும்னு. நீதான் புடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்ட. நாங்க கேட்டது நீங்க செஞ்சீங்களா? நல்லா இருக்கு சித்தி. கிருஷ்ணன் நான் வேணா ஏமாந்துட்டே இருக்கலாம், ஆனா எத்தனை நாளைக்கு? இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயம் ராதா வந்தது. ராதா வந்ததால அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சரி, எல்லாம் வண்டியில இருங்க, கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். வாமா ராதா, நீ வந்து வண்டியில ஏறு, நீ கிளம்பணும்ல. சரிங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் கிரிஷ், நீ மட்டும் எனக்கு புரிய வைக்கலனா சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. என்ன அவரு உண்மையான அன்புல கூப்பிட்டுருக்காரு, அதை புரிஞ்சுக்காம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ராதா, பழச பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? நீ வந்துட்டல்ல, அப்பாவும் சந்தோஷமாயிட்டாரு. அது எங்களுக்கு போதும். வா, கிளம்புறக்கு டைம் ஆச்சு, போலாம். கார்த்திக், நீங்களும் கிருஷ்ணும் எப்பவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க, ஏன்? ராதா, நானும் அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் இருந்தோம். கொஞ்ச நாள் அவன் படிக்க ஃபாரின் போயிட்டான். அப்படியே எங்களுக்குள்ள கொஞ்சம் விரிசல் விட்டுருச்சு. அந்த கேப்ல அவங்க அம்மாவே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரே ஆபீஸ்ல ஜாயின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. எங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் அப்படியே பூ பூக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் இப்படிதான். நாங்க 2 பேரும் எல்லாமே ஒரே மாதிரி செய்வோம். ட்ரெஸ் போடுறதாகட்டும், சாப்பிட்றதாகட்டும், எல்லாமே ஒரே மாதிரி பண்ணுவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன நீ அப்படியே கார்த்திக் மாதிரியே பண்ற, நீ அப்படியே கிரிஷ் மாதிரியே பண்ற அப்படின்னு எங்க 2 பேர்த்தையும் மாத்தி மாத்தி கேட்பாங்க. அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 2 பேரும் உண்மையிலேயே ரொம்ப லக்கி. நல்ல அழகான குடும்பம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல. ராதா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பமா கிடைக்கும். சரிதானே கிரிஷ்? சும்மா இருடா. நீங்க சொல்றது உண்மைதான் கார்த்திக். நான் சஞ்சய் சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உண்மையிலேயே அழகான குடும்பம் கிடைக்கும், நல்ல ஹஸ்பண்ட் கிடைப்பாரு. நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இந்த கிரிஷ் ராதா கிட்ட நடந்துக்கிறதே சரியில்லை. ஒருவேளை இவன் மனசுல கீது இருக்காளோ? இல்ல இல்ல, நம்ம பையன் ஒரு வேலைக்காரியை விரும்புறதா? வாய்ப்பே இல்ல. தேவையில்லாம நம்ம அவனை சந்தேகப்பட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். என்னாச்சு? நீ தனியா ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? ம், ஏங்க, அந்த வேலைக்கார பொண்ணை நம்ம அங்க கோவிலுக்கு கூட்டிட்டு போறது அவசியமா? நீங்க ஏங்க அந்த பொண்ணை வான்னு கூப்பிட்டீங்க? ஏய், இல்லம்மா, அந்த பொண்ணு அம்மா அப்பா இல்லாத பொண்ணு. அதனாலதான். அதனாலதான் கூப்பிட்டேங்கிறீங்களா? உங்களாலதான் கிரிஷ் அடம் பிடிச்சு அந்த பொண்ணை வர வச்சிருக்கான். நம்மளுக்கெல்லாம் இது தேவையில்லாத வேலை. தேனு, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? இப்பவே உனக்கு மாமா ஞாபகம் வந்துருச்சா? ஆபீஸ் வேலையை முடிச்சுட்டு வரேன்டி, என் செல்ல குட்டி. என்ன தேனு, எதுவும் பேச மாட்டேங்கிற?
மாமன் குரலை கேட்டோன்னே பேசுறதுக்கு வார்த்தை வரலையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசுறதுக்கு ஃபோன் பண்ணல. அத்தைக்கும் சஞ்சய் தம்பியும் எனக்கு டெய்லியும் கூப்பிடுவாங்க. நீ காலையில இருந்து கூப்பிடவே இல்ல. என்ன ஆச்சுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட இது பேசுனாங்களா என்னன்னு கேக்குறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். நீங்க தான் தேவையில்லாம கற்பனையா பேசிட்டே இருக்கீங்க. இப்ப இவகிட்ட என்னன்னு சொல்றது? அம்மா சஞ்சய் அடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சா தேவையில்லாம இவ அம்மாட்ட கூப்பிட்டு சண்டை போடுவா. இவகிட்ட சொல்லலைன்னா இவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சண்டை போடுவா. இப்ப இவகிட்ட சொன்னா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பா. இப்ப நான் அவகிட்ட என்னதான் சொல்றது? சரி, அப்ப அம்மாவை கூப்பிட்டு தேனுகிட்ட பேச சொல்றதான் ஒரே வழி. என்னங்க, உங்களை தான் நான் கேக்குறேன். எதுவும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சரி விடுங்க, நானே கூப்பிட்டு பேசிக்கிறேன். நான் கூப்பிட்டாலும் அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் உங்களை கூப்பிட வேண்டியதா போச்சு. ஹனி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சஞ்சய் ஒருவேளை ஏதாவது பிஸியா இருந்திருப்பான். அதனால கீது போன் எடுக்காம இருந்திருப்பான். நான் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். அவன் உனக்கு ஃபோன் பண்ணுவான். சரிங்க. அப்போ சஞ்சய் தம்பியை கூப்பிட சொல்லுங்க. ஓகே ஹனி, நான் ஒர்க்கை முடிச்சிட்டு அப்புறம் உனக்கு கூப்பிட்டா? கொஞ்சம் வேலை இருக்குடா. சரிங்க. ஓகேடா, பாய். முதல்ல அம்மாவை போய் இவளை 2 நாளைக்கு பார்த்துட்டு வர சொல்லணும். இல்லாட்டி சஞ்சய் பிரச்சனை தெரிஞ்சது வீட்டுக்கு உடனே வர நிப்பா. இவ அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறதா இவளுக்கு நல்லது இப்போதைக்கு. கனி, என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு வர? வாயை திறந்து ஏதாவது பேசுடி. என்ன சொன்னாதானே அம்மாக்கு தெரியும். நீ பாட்டுக்கு அழுதுட்டே இருந்தா நான் என்ன நினைக்கிறது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ போமா முதல்ல. என்ன பேசுற? நீ அழுதுட்டு இருக்க, கேட்டா போங்கிற. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உங்க அத்தை வீட்டுக்கு போனியா? அத்தைக்கு இது திட்டினாங்களா? என்னடி ஆச்சு? அம்மா ப்ளீஸ், என்கிட்ட எதுவும் கேட்காத. என்கிட்ட யாரும் கொஞ்ச நேரம் பேசாதீங்க. ஏய் நில்லடி, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறா? ஐயோ, அவங்க அப்பா வந்து கேட்டா நான் என்ன சொல்றது? அக்கா, என்னாச்சுக்கா? கனி அழுதுகிட்டே வந்தா, ஏதாவது பிரச்சனையா? தெரியல வனிதா, அவ அழுதுகிட்டே இருக்கா. என்னன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு புரியுது, ஆனா என்னன்னு தெரியல. அக்கா, நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம கனியும் சஞ்சய் தம்பியும் ஒன்னா சுத்துறதா வெளியில எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன சொல்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா என் பொண்ணு என்கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பா. இங்க பாரு, தேவையில்லாம வந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொண்டு வராத. நானும் என்ன ஏதுன்னு தெரியாம மண்டை குழம்பி போயிருக்கேன். என்னக்கா நீங்க சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்க நாத்தனார் கூட உங்களுக்கு சம்மந்தம் பண்ணணும்னா என்கிட்ட நேரடியா சொல்லுங்க. அதை விட்டு போட்டு என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வராதீங்க. நானே 2-3 தடவை சஞ்சய் தம்பி கனியை பார்த்துருக்கேன். 2 பேரும் ஒன்னா வண்டியில எல்லாம் சுத்தி இருக்காங்க. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீ என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கியா? இல்ல உண்மையிலேயே என் பொண்ணு? என்னக்கா நீங்க, நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. வேணா நீங்க கனிட்ட நாசுக்கா கேட்டு பாருங்க, உங்களுக்கு விஷயம் தெரிய வரும். சரிக்கா, நான் சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேக்கா. வெண்ணிலா, உனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம் தானே? எனக்கு எங்க அப்பா என் கூட பேசினதாங்க சந்தோஷம். அது வரைக்கும் என் மனசுல அந்த சந்தோஷம் முழுசா வராது. கவலைப்படாத. உங்க அப்பாவை சமாதானப்படுத்த தானே ஊருக்கு போயிட்டு இருக்கோம். வரையில உங்க அப்பா கூட தான் வருவோம். சரியா? அந்த நம்பிக்கையில தாங்க இப்ப நான் ஊருக்கே வந்துட்டு இருக்கேன். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன். தயவு செஞ்சு இந்த சித்தியோ இல்ல என் தம்பியோ ஏதாவது பேசினா கூட நீங்க அவங்க கூட சண்டை போட்டுறாதீங்க. அவங்கள கொஞ்சம் பொறுமையாவே ஹேண்டில் பண்ணுங்க. வெண்ணிலா, இப்ப நான் எங்க அம்மா எங்க அப்பாவையே ஏமாத்திட்டு வரேன். அதுவும் உனக்காக தான். நீ சந்தோஷமா இருக்கணும், உன் அப்பா அம்மா கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பண்றேன்.
நான் போய் கோவப்படுவேனா? பொறுமையா இருப்பேன். நீ கவலைப்படாத. சந்தோஷ், எங்க அப்பா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரோ அதே அளவுக்கு நீங்களும் பாசமா இருக்கீங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப லக்கி.